குன்சி வா வா சந்தைக்கு போய் பார்க்கலாம். சந்தையில் என்னென்னமோ இருக்கு, ஐஸ்கிரீம் கடைலாம் இருக்கு. ஐயே இங்க பாரு, சாக்லேட்லாம் நிறைய இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் போல. ஜெல்லிலாம் இருக்குப்பா, நிறைய இருக்கு. ஜாலியா இருக்குமே, நிறைய ஃப்ளேவர்ல வேற இருக்கு. ஆமா ஆமா சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க நான் ஒரு ஜெல்லி ஏபிசிடிலலாம் இருக்குண்ணா. ஐ சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன் டொமேட்டோஸ் அந்த மாதிரி எல்லாமே காய்கறிகளாட்டுக்கு. ஓகே இங்க பாருங்களேன் ஃபேஷன் ஐட்டம்லாம் இருக்கு. ஐ ஜாலி. இப்போ சீக்கிரமா வண்டி எடு, சந்தையில் வேற இடம் கிடைக்காது. சீக்கிரமா போனாதானே மாட்டெல்லாம் இறக்கி சந்தை போட முடியும். அங்க வேற இடம் இருக்கா என்னன்னு தெரியல. சீக்கிரமா ஓட்டு வண்டிய. நான் சொன்னேன்ல, இங்க பாரு எல்லா இடமும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, எங்க போறதுனே தெரியலையே. சரிவா நீட்டுக்கு பார்த்துட்டே போலாம். இங்கதான் ஒரு இடம் காலியா இருக்கு, யாராவது வரதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிட வேண்டியதுதான். என்ன இங்கதான் மாட்டை இறக்க போறீங்களா? ஐயோ நான் இங்கதான் பக்கத்துலயே ஃபேஷன் ஐட்டம்லாம் வச்சிருக்கேன். இந்த மாடு சாணங்கடெல்லாம் போடு, ஒரே நாத்தெல்லாம் அடிக்க வச்சேன். அம்மா என்னம்மா கொஞ்ச நேரம் வித்துட்டு போக போறேன், என்னமோ வாங்கிட்டு இடம் மாதிரி சண்டைக்கு வந்துட்ட. போமா அந்த சைடு, நீ அந்த சைடு வியாபாரம் பாரு, நான் இந்த சைடு பாக்குறேன். அவங்க கிட்டலாம் ஃபர்ஸ்ட்லயே சொல்லி வைக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் விட்டா என் வீட்டு கடையிலேயே சாணத்தை போட்டு வச்சிருவீங்க. என்னப்பா எந்த வாரம் இல்லாம இந்த வாரம் கொஞ்சம் கடைலாம் நிறையா தான் இருக்கு, ஆனா ஆளுங்களை ஒன்றுத்தையும் காணுமே. எல்லாம் வந்தா தானே நல்லா இருக்கும், பார்க்கும் இன்னும் கொஞ்ச நேரம். அப்பா வீட்டிலே உட்காந்து கிடக்குறது ஒரே போர் அடிக்குது. இந்த மாதிரி 4 பக்கம் நடந்து போனாதான் நல்லா இருக்கு. சந்தைக்கு வந்தது நல்லா தான் இருக்கு, 4 சனங்களை பார்த்துட்டு போகலாம். இங்கதான் எனக்கு ஃபேன்சி ஐட்டம். அக்கா இந்த மயில் கிளிப் எவ்வளோக்கா? மயில் கிளிப்பாமா 10 ரூபாய் தான்மா. நம்ம கடையில் பாரு எல்லாமே இருக்கு. இங்க பாரு இயரிங்ஸு, ஜட பேண்டு, வளையல் எல்லாமே இருக்கு. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோமா. அக்கா இந்த கிளிப்பு நல்லா தான் இருக்கு, நான் இந்த கிளிப்பு மட்டும் எடுத்துக்கிறேன்க்கா. எங்க இந்த பிள்ளைங்களை ஆளையே காணும்? பண்டி குன்சி முன்னாடியே போக சொன்னோம், எங்க உட்காந்துருக்குங்க? ஒருவேளை அந்த ஸ்நாக்ஸ் கடையில் தான் உட்காந்துருக்குங்க ஐஸ்கிரீமான்னு பார்த்துக்கிட்டு. ஹே பண்டி குன்சி, என்ன நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? உங்களை நான் அங்க தேடிட்டு இருக்கேன். அம்மா இந்த கடையில் தாம்மா ஐஸ்கிரீம்லாம் நிறையா இருந்தது, உங்களை கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நீங்கள் எங்கே தான் போனீங்களோ. ஃபேன்சி கடையில் போய் குத்த வச்சு குந்திக்கிட்டீங்க, எல்லாமே காலி ஆயிடுச்சு, போங்கம்மா. அந்த பக்கம் போனா லேட் ஆயிடுச்சு. சரி போங்க, இருக்கிறத வாங்கிட்டு வாங்க. அம்மா அம்மா நான் இந்த மேங்கோ ஜெல்லி எடுத்துக்கிறேம்மா. ஐ நல்லா இருக்கு, அழகான இருக்கு, நம்ம சில்லுனா இருக்கு, ஜாலியா இருக்குமே. அம்மா நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலன்னு அந்த பெரிய கிக்காடு தான் எடுப்பேன். பசங்களா வாங்க அந்த சைடு போலாம். என் கையை பிடிச்சிக்கோங்க, எங்கேயாவது தொலைஞ்சு கிழிச்சு விடாதீங்க. கூட்டம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் வேணாம், என் கையை பிடிச்சிக்கோ. குன்சி இங்கே பாரு, நம்ம மாடு வாங்கிட்டு வந்தோங்க, இங்கே தான் சந்தை போட்டிருக்காங்க. நம்ம மாடு. மாடு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாவம் இல்லை, நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க. லக்ஷ்மி எங்ககிட்ட திரும்பி வந்துட்டா. பசங்களா இங்கேயும் வந்துட்டீங்களா? அது இதுன்னு சொல்லி அந்த லக்ஷ்மி மாடை எப்படியோ ஆட்டியா போட்டு போயிட்டீங்க. இப்போ இந்த மாடையும் ஏதாவது பேசி கீசி இழுத்துட்டு போயிடாதீங்க, எங்கள் பொழப்பில் மண்ணலி போட்டுறாதீங்க, கிளம்புங்க. என்ன அங்கிள் ஓவரா பேசுறீங்க? இங்க வளர்த்த மாடுன்னு சொல்லி பார்க்க தானே வந்தோம். நாங்க என்ன மாடு அப்படியே கட்டியா இழுத்துட்டு போகவா போறோம்? ஓவரா தான் பண்றீங்க அங்கிள், போங்க அங்கிள். அங்கிள் ஆமாம் நீங்கள் ஓவராக தான் பண்ணுறீங்க, நாங்கள் கிளம்புறோம். சும்மா பார்க்க வந்தா ஓவர் சீனு தான். உங்களுக்கு மாடே விற்காது பாருங்க. வாயிலே அடிக்கணும் ஒன்ன. வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டியா? அந்த பையன் வேற சாப விட்டுட்டு போறான் மாடு விற்காதுன்னு. இந்த அம்மா வேற என்ன சந்தைக்கு போக சொல்லிட்டாங்க, எனக்கு என்னதான் தெரியும். என்னது இந்த ஃபர்ஸ்ட் கடையில எல்லாம் காஞ்சி போனது கருவாடு மாதிரி கிடக்கு. இந்த லெமன் மட்டும் தான், அதுவும் கொஞ்சம் நல்லா. அது என்ன இப்படி காய் மாதிரி இருக்கு? எனக்கு வேணாம் இந்த கடை, வேற கடையில பாப்போம். இந்த கடையில பாரு நிறைய சாக்லேட். சின்ன பிள்ளைங்க கடையா இதுதான்? பாப்பா வா பாப்பா, கூறு 10 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபா. பாப்பா எடுத்துக்கோ. சந்தைக்கு வந்தது நல்லதா போச்சு. என்ன இந்த கடையில எதை எடுத்தாலும் 10 ரூபாங்கிறாங்க. சரி கொஞ்சம் காய் எடுத்து போட்டுட்டு மீதி காசு இருந்தா நல்லா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியதான். பாட்டி எனக்கு எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வேணும் பாட்டி. இந்த குட்டி பாவக்காய் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன எடுக்கலாம்? அம்மா பச்சை மிளகாய் வாங்கிட்டு வர சொன்னாங்கல்ல, பச்சை மிளகாவும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பாட்டி. தக்காளிலாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கா? நல்லா அமுத்தி பார்த்து அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. நல்லா கல்லு மாதிரி தான் இருக்கு, நல்லா ரொம்ப நாள் இருக்கும் போல. கொஞ்சம் தக்காளியும் எடுத்துக்கிறேன் பாட்டி. நீ என்ன வாங்கணும்? ஆனியன் வாங்கணும், அப்புறம் பீன்ஸ்லாம் இருக்கு போல. தேவையில்ல இதெல்லாம், என்ன போட்டு உசுர வாங்குவாங்க அம்மா நம்மள. தாசு என்ன தாசு இங்க வந்து குத்த வச்சு குந்திருக்க, என்ன விஷயம்? மித்து நானும் காய் வாங்கதப்ப வந்தேன், எனக்கு ஒண்ணுமே வாங்க தெரியல. நீ நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கியிருக்க போல, எல்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் வாங்கி ஹெல்ப் பண்ணப்பா. ஓகே தாசு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே காயெல்லாம் வாங்கலாம், ஓகேவா? இது கூட தெரியாம நீ வந்துட்டு. மித்து நில்லு, எங்க அம்மா உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க. இந்த கடையில தான் உருளைக்கிழங்கு இருக்கு. வா பாப்பா உருளைக்கிழங்குலாம் கிலோ 30 ரூபா தான், கிலோ 30 ரூபா. வா வந்து பொறுக்கி எடு, வா. தாசு என்ன தாசு வந்து உட்காந்துக்கிட்ட? வந்து உருளைக்கிழங்குலாம் நம்ம தான் பொறுக்கணும், வா. என்னப்பா அதுக்குள்ளே வந்துட்டு பாக்ஸே ஃபுல் ஆயிடுச்சு. உனக்கு ஏதாவது பைக்கி கொண்டு வந்திருக்கியா? சந்தைக்கு வந்தா கட்டை பை ஏதாவது
ஏம்மா இனிய வசூல் எடுத்துருவாமா. என்னம்மா அங்கேயே நின்றுட்டு இருக்க? நானும் வந்து எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது? சூப்பர் ஹீரோ இன்னும் வியாபாரமே ஒன்றும் நடக்கல சூப்பர் ஹீரோ. இப்போதான் ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு வியாபாரம், வியாபாரம் சூப்பர் ஹீரோ. நான் வீட்டிலே வந்து தந்துடுறேன் ப்ளீஸ் சூப்பர் ஹீரோ. சரி சரி, ஏதோ கெஞ்சிட்டு இருக்கா, மறக்காம வீட்டில் வந்து கொடுத்துடணும். அப்புறம் ஏதாவது பண்ணுனா அவ்வளோதான். ஆயா ஆயா வசூல் எடுத்துருவா. என்ன வந்து உட்காந்துருக்க நல்லா. இவனுக்கு வேற வந்துடுவானுங்க வாரம். இவனுக்கு வேற 5 ரூபாய் அழுகணும். சரி இந்த தட்டில் வச்சு கொட்டிட்டு வந்துட வேண்டியதான். ஆயா உனக்கு என்ன திமுறா? நாங்க என்ன பிச்சைக்காரனுங்களா? தட்டில் எடுத்துட்டு வந்து 5 ரூபாய் கொட்டிட்டு போற, கையில கொடுக்க மாட்டியா? வா உன்னை அடுத்த வாரம் உனக்கு மட்டும் 10 ரூபா போட்டு விடுறா. சரி சரி போ, ஒன்றும் இல்லாத கிளவிட்ட கத்திட்டு கிடக்காத. ஏம்மா நீ வசூல் எடுத்துருவா. என்னம்மா அங்கே போய் உட்காந்துருக்க மூலையில்? உன் கடையில் தான் நிறைய பொருள் இருக்கு, நல்ல வசூலாக இருக்க மாட்டுக்கு. இது யார் இந்தாண்ட கடையை போட்டிருக்கிறது? ஏய் நம்ம மாட்டுக்கார பயலுலா. என்ன சூப்பர் ஹீரோ, நாங்களுமா காசு தரணும்? காலையிலேருந்து ஒரு வியாபாரம் இல்லை. இங்கே பாருங்க 5 மாடு எடுத்துட்டு வந்தா அப்படியே நிற்கிது, அடிக்குது வியாபாரம் சூப்பர் ஹீரோ. சரி சரி, நீங்களே வியாபாரத்துக்கு புதுசு தான் பாவுன்னு இந்த வாரம் விடுறோம். அடுத்த வாரம்லாம் கரெக்டாக நீ 5 ரூபாய் கொடுத்துடணும், இல்லைன்னா மாடு தூக்கிட்டு போயிடுவோம். இன்னும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க இது பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பை பாய்.